ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஆர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது மகளிர் உரிமைத்தொகை 2500 வந்து எப்போது வரும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு முதல்வர் வந்து இப்போ வந்து ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காரு. அது என்னென்ன யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான கணக்கெடுப்பு தொடக்கம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 2500 ஸோ உதவித்தொகைக்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தாவேக்கா அறிவிக்கையில் குறிப்பிட்டபடி உதவித்தொகை வழங்க 60 வரை உள்ள மகளிரை கணக்கிடும் பணி வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ 60 வயதுக்கு வரை உள்ள மகளிருக்கு மாதம் 2500 ரூபாவும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு 3000 ரூபாவும் வழங்கப்படும் என வந்து முதல்வர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து தேர்தல் இப்போ முடிந்து அவங்க வந்து வின் பண்ணதுக்கப்புறம் அந்த வாக்குறுதி வந்து நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கான கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா இப்போ வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் மட்டும் மக்கள் வந்து எந்த ஒரு பாதிப்பு அடைய வேண்டாம். கண்டிப்பாக வந்து அதற்கான தொகையை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா 2500 எப்போது கிடைக்கும், பட்ஜெட்டில் அறிவித்த பிறகே 2500 நிதி ஆதாரங்களை சரி செய்த பிறகே திட்டம் செயல்படுத்தப்படும். தாவேக்கா எந்த வெர்ஷனும் கிடையாது, இது ஒரு புது வெர்ஷன் என்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 2500 கிடைக்கிறதுக்கான பணிகள் வந்து இப்போ வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதாவது அனைத்து பெண்களுக்குமே இந்த 2500 வந்து கிடைக்கும். அதாவது 60 வயசுக்கு உள்ள எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக வந்து இந்த 2500 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 3000 கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போ வயசு வித்தியாசம் பார்க்குறதுக்காக இப்போ வந்து கணக்கெடுப்பு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. இதை மாதிரியான முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம பிஎஸ்ஆர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நேற்று வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து நேற்று வந்து 1000 வந்து அனைவரிடம் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆச்சு, அதாவது கலைஞர் தொகை. ஸோ அதேமாதிரி 2500 கிடைக்கும். இப்போ 2500 பட்ஜெட் கணக்கெடுப்பு வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுனால ஸோ ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம், அதாவது கலைஞர் மகளிர் உதவி திட்டம் வந்து தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து அது வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். இது கிடைக்க தண்டிக்கும் அந்த கலைஞர் உதவி திட்டம் வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து மகளிருக்கும் கிடைக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அடுத்து வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.